யாரு சொல்றாங்க? எடப்பாடி கொடியை காமிக்கலாங்க. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரா, அவர் வருமானத்தெல்லாம் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்ப அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் தன் தலைமையில தான் கூட்டணி அமையின 2 மாநாடுகள்லையும் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுக சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்க பழனிசாமி பத்தி ஒண்ணு தாக்கி பேசலன்னா அதுக்குதான் இன்றைக்கு மதுரை மாநாட்டிலையும் பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பழனிசாமி பத்தி தெரியாதா? திரையுலகில் எத்தனையோ சவால்களை சமாளித்து வந்தவர். பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர். விஜய் தலைமையிலான கூட்டணியில பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பார். ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பாரு. யாரு அது நீங்க தான் சொல்றீங்க காதல் இருந்தாலும் அது விஜய் ஒண்ணு இல்ல. அவங்க கட்சிக்காரர்கள் யாரோ உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. அந்த கட்சி அந்த சொல்றவங்க கட்சி தொண்டர்கள் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதுதான் அவர்கள் விரும்புவார்களே தவிர பழனிசாமிய துரோகத்திற்கே பேர் போன பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையின் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்ச சொல்லுவாங்க சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளார துரோகம் பண்ற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள், ஆட்சி தொடர காரணமானவர்கள், 4.5 ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார் என்பது விஜய்க்கு தெரியாது. அவன் சின்ன பிள்ளையா. அதனால உறுதியாக அவர் பழனிசாமியின் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை. பழனிசாமி தான் தன்னால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமையை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. அவர்கள் இன்னொன்று விஷயம் சொல்றாங்க, அது சிரிப்பா தான் இருந்துச்சு. திமுக தேர்தல் முறையில் விஜய் ஜெயிக்கலைன்னா திமுக அவர்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும், அழைத்து விடுன்னு சொல்றாங்க.